நீங்க நடத்தக்கூட பொதுக்குழு நடத்துறதுக்கு அனுமதி கிடையாதுன்றாங்க. அவர் கட்சியிலே இல்லை. அவர் சொல்றது எங்க இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டேன். அவர் இப்ப கட்சி உறுப்பினரே கிடையாது. அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஏதோ வழிபோக்கம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறேன். வன்னியர்கள் ரோஷப்பட்டா, வன்னியர்கள் கோவப்பட்டா, தைலாபுரமாவது ஏதாவது தூக்கி பார்த்தீங்கன்னா மண்டல போட்டுருவாங்க. கடந்த 6 மாசமா உங்களுக்கு அதுதான் நிகழ்ந்துட்டு இருக்கு. உங்களுடைய பேச்சை யார் கேட்கிறான், யார் பாக்குறான்? யாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக செவிசாய்த்து பார்த்தீங்கன்னா கேட்கறது கிடையாது. ஏன்னா அப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேசுறீங்க. உங்கள் மகன் மீதும் மருமகள் மீதும் என்னது இது? எப்படியாப்பட்ட பேச்சுக்கள்? வழி போக்கணும். யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சொந்த மகன் வழி போக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுக்குறாங்க? அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு, டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு. அதையெல்லாம்